சோலோ லெவலிங் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டஞ்சன்ஸ் அப்பியர் ஆனோடனே ஃபர்ஸ்ட் டைம் நார்மலாக அந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே மேஜிக்கு எக்ஸ்போஸ் ஆனாங்க. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒரு சில போர்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் மட்டும் ஹண்டர்ஸாக ரீபார்ன் ஆனாங்க. அண்ட் இந்த மாதிரி அவேக்கன் ஆன ஹண்டர்ஸ்லாம் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற பவர் டிஸ்ட்ரிபியூஷனை பார்க்கும்போது எல்லாமே லக்கு பேஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த பவர் உங்களுக்கு கிடச்சதை சேஞ்சே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். பட் ஒரே ஒரு வழியில் மட்டும் ஒரு சிலர் மட்டும் சேஞ்ச் ஆவாங்க. இது பேர் தான் ரீஅவேக்கனிங். அண்ட் அந்த மாதிரி எக்ஸப்ஷனில் தான் சங் ஜின்வூ ரீஅவேக்கன் ஆகி ஸ்டோரி ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவான். அண்ட் இந்த சோலோ லெவலிங் ஹண்டர்ஸ் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவேக்கனிங் வந்துட்டு ரேஸ் டிஸ்கிரிமினேஷனோ ஏஜ் டிஸ்கிரிமினேஷனோ இல்லைனா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனும் பண்ணதில்லை. பட் அப்படி இருந்தாலும் கூட மேன்வாலை காட்டும் போது ஒரு சில ஹண்டர்ஸ் மட்டும்தான் ஃபீமேல் ஹண்டர்ஸாக இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி போர்ஷனில் வர ஒருத்தவங்க தான் சாஹேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம சாஹேனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ யார் ஹண்டர் சாஹேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாஹேன் தான் வந்துட்டு வைஸ் கில்ட் மாஸ்டர் ஆஃப் ஹண்டர்ஸ் கில்டாக இருப்பாங்க. அண்ட் இவ தான் ஒன் அண்ட் ஒன்லி ஃபீமேல் எஸ்ராங் ஹண்டர் ஆஃப் கொரியா. அண்ட் இவ ரொம்பவே ஸ்ட்ராங்காக மட்டும் இல்லாமல் ரொம்பவே கேரிங்காகவும் இருப்பா. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவள் கிளியர் பண்ண போகிற டஞ்சனை யாருமே இல்லைனா கூட பேட்ரோலிங் பண்ணிகிட்டே இருப்பா. யாருமே வந்துட்டு எந்த டேஞ்சருக்குமே எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துப்பா. அண்ட் இவன் இந்த நேஷன்லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டராக இருந்தாலும் எப்பயுமே ட்ரைனிங் எல்லாம் ஸ்லாக் ஆஃபே பண்ணாமல் ரொம்பவே டிட்டர்மைண்டாகவும் அந்தளவுக்கு சோஷியலைஸே ஆகாமலும் இருப்பா. அண்ட் இதனாலேயே சாஹேனுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க கில்டை தாண்டி. அண்ட் சாஹேன் லேட்டராக வந்துட்டு சங் ஜின்வூக்கு ரொமான்டிக் பார்ட்னராகவும் ஆவா. சங் ஜின்வூவை மேரி பண்ணி அவங்களுக்கு ஒரு சன்னும் பிறந்து அவன் வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா அவனுக்குன்னு ஒரு மேன்வா வந்து சோலோ லெவலிங் ரக்னார்க்குன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற எஸ்ராங் ஹண்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கூட சாஹேனுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற அவேக்கண்ட் ஹண்டர்ஸ் பக்கத்துலலாம் இருக்கும்போது அவங்க மேலேருந்து ஒரு மோசமான வாடை அவளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இதனாலேயே மோஸ்ட்லி அவளோட நோஸை வந்துட்டு ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிட்டே இருப்பா. பட் என்னதான் அவளால் இந்த மாதிரி எல்லா ஹண்டர்ஸையும் ஸ்மெல் பண்ண முடிஞ்சாலும் சங் ஜின்வூ மட்டும் அவளுக்கு ஸ்மெல் பண்ணும்போது மோசமான வாசமே அடிக்காது அண்ட் ரொம்ப நல்ல ஸ்மெல் வருதுன்னு கூட சொல்லுவா. இது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா சங் ஜின்வூ வந்துட்டு சிஸ்டமுக்கு நடுவில் ஒரு பிளேயராக இருக்கனால வந்துட்டு அவன் ஒரு ஹியூமன் பீயிங்காகவும் இருக்க மாட்டான், ஒரு ஹண்டராகவும் இருக்க மாட்டான். சரி, ஓகே, இப்போ சாஹேனோட எபிலிட்டிஸை பற்றி பேசலாம். ஸோ சாஹேனோட ஃபைட்டிங் ஸ்டைலே வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்வாடை யூஸ் பண்ணி தான் இருக்கும். இவளை வந்துட்டு ஒரு மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு எல்லா மான்ஸ்டர்ஸுமே வந்துட்டு ஸ்லாஷ் பண்ணி கில் பண்ணிடுவா. அண்ட் ஒரு அவேக்கண்ட் ஹியூமனாகவும் எஸ்ராங் ஹண்டராக இருக்கனால அவளுக்கு ரொம்பவே சூப்பர் ஹியூமன் ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவளால் ஜம்ப் பண்ணுறதுலேருந்து ரன்னிங் அவளோட ஓவரால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு ரொம்பவே ஒரு கேட்டாஸ்ட்ராஃபிக் லெவலில் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸால் ரொம்பவே டியூரபிள் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருப்பா. ஸோ அவளுக்கு இந்த எஸ்ராங் ஹண்டர் ஆனனாலேயே வந்துட்டு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ்ன்னு எல்லாருக்குமே கிடைச்சாலும் எல்லா எஸ்ராங்க்கு நடுவுலேயே கம்பேர் பண்ணும்போது கூட அவளோட ஸ்பீடு வந்துட்டு ஒரு டாப் நாச் லெவலில் இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி லேட்டர் இந்த மேன்வாலை வந்துட்டு 2 ஜாப்பனீஸ் எஸ்ராங்கை வந்துட்டு அவளோட ஸ்பீடை வச்சு ஓவர்வெல்ம் பண்ணுவா. அண்ட் ஒரு ஸ்வாட் உமனாக வந்துட்டு அவளோட வேரியஸ் ஸ்வாட் ரிலேட்டட் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவளோட இந்த மூவ்ஸால் ஸ்வாட் டான்சர் சாஹேன்னு கூட ஒரு டைட்டில் வாங்கியிருக்கா. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா அவளோட எபிலிட்டிஸ் ஸ்பீடும் ஸ்வாட் டெக்னிக்ஸுமா தான் இருக்கும். அண்ட் இப்போது சாஹேன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு பேசலாம். ஸோ சிம்பிளி புட் ஒரு எஸ்ராங் ஹண்டராகவும் வைஸ் கில்ட் மாஸ்டர் ஆஃப் ஹண்டர்ஸ் கில்டாகவும் இருக்கனால அன்டவுட்டபிளி சோலோ லெவலிங் சீரீஸ்லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ஸ் சாஹேன் தான். அண்ட் இவ தான் வந்து 3rd ரேங்க்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர் இன் கொரியாவும் இருப்பா. அண்ட் 2nd பிளேஸில் இருக்கிறது கோ ஹென் ஹே அண்ட் 1st பிளேஸில் நம்ம சங் ஜின்வூ. அண்ட் ஆல்சோ சங் ஜின்வூவே வந்துட்டு சாஹேனை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கா. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவளும் கன்ஹேவும் வந்துட்டு ஒரே லெவலில் இருக்க மாதிரி. அண்ட் ஈவன் லேட்டர் வந்துட்டு ஆன் கிங் அதாவது பெருவும் அவளை வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர் இன் கொரியான்னு ரெக்கக்னைஸ் பண்ணுவான். அண்ட் சாஹேனால ஆன்டுகுயினை வந்துட்டு ஜெஜு ஐலாண்ட் அப்போ சிங்கிள் ஸ்லாஷில் கில் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ அவ இங்கிரீஸை ஒரு வாட்டி டிஃபீட் பண்ணியிருக்கா. அண்ட் ஜப்பானோட எஸ்ராங் ஹண்டரில் 2 பேரை வந்துட்டு டிஃபீட் பண்ணுவா. ஸோ சாஹேன் மட்டும் மற்ற நேஷன்ஸில் வந்துட்டு ஒரு ஹண்டராக இருந்திருந்தானா, அதாவது சங் ஜின்வூ இல்லாத ஒரு நேஷனில் வந்துட்டு ஹண்டராக இருந்தா கன்ஃபார்ம் ஒரு நேஷனல் லெவல் ஹண்டராக இருப்பா. ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பாருங்கள். நான் இன்னும் நிறையா சோலோ லெவலிங் வீடியோஸ் போடலான் இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப்.